அனைவருக்கும் வணக்கம். இன்று வால்யூ இன்வெஸ்டிங் தந்தையாக கருதப்படும் பெஞ்சமின் கிராஹாம் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ற புத்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் முதல் வால்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரை 8 அத்தியாவசிய யோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். புத்திசாலித்தனமான, நன்கு அறியப்பட்ட முதலீட்டு தேர்வுகளை செய்ய உதவும் உத்திகளை கற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பெஞ்சமின் கிராஹாம் எழுதிய தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் முதலீட்டு துறையில் காலமற்ற உன்னதமான ஒன்றாகும். 1949ஆம் ஆண்டில் முதலில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் வெற்றிகரமான நீண்ட கால முதலீட்டிற்கான மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் கொள்கைகளையும் வழங்குகிறது. தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சுருக்கத்தை இங்கே பார்ப்போம். வால்யூ இன்வெஸ்டிங் என்ற கருத்தை கிராஹாம் அறிமுகப்படுத்துகிறார். முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஒரு நிறுவனத்தின் அடிப்படைகளை முழுமையாக பகுப்பாய்வு செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். சந்தை ஏற்ற இறக்கங்களை விட உள்ளார்ந்த மதிப்பில் கவனம் செலுத்துமாறு முதலீட்டாளர்களை அவர் ஊக்குவிக்கிறார். முதலீட்டாளர்கள் ஒரு நிறுவனத்தின் உண்மையான மதிப்பை தீர்மானிக்க வருவாய், ஈவுத்தொகை மற்றும் பிற அளவு காரணிகள் போன்ற நிதி அளவீடுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். எடுத்துக்காட்டு, இந்திய சூழலில் நிலையான வருவாய் வளர்ச்சி, குறைந்த கடன் மற்றும் ஈவுத்தொகை செலுத்திய வரலாறு போன்ற திடமான அடிப்படைகளை கொண்ட ஒரு நிறுவனத்தை கவனியுங்கள். ஒரு வால்யூ இன்வெஸ்டர் அத்தகைய நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்து அதன் உள்ளார்ந்த மதிப்புடன் ஒப்பிடும்போது பங்கு குறைத்து மதிப்பிடப்பட்டதா என்பதை தீர்மானிக்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்பது ஒரு பங்கின் உள்ளார்ந்த மதிப்புக்கும் அதன் சந்தை விலைகளுக்கும் இடையிலான வேறுபாடு ஆகும். முதலீட்டாளர்களை அவர்களின் பகுப்பாய்வில் எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது பிழைகளிலிருந்து பாதுகாக்கிறது. பங்குகள் அவற்றின் உள்ளார்ந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும்போது மட்டுமே அவற்றை வாங்க கிராஹாம் அறிவுறுத்துகிறார். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உறுதி செய்வதன் மூலம் முதலீட்டாளர்கள் மூலதன இழப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றனர். அவற்றின் பகுப்பாய்வு சற்று குறைவாக இருந்தாலும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராக ஒரு இடையகத்தை வழங்குகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு முதலீட்டாளர் ஒரு இந்திய பங்கின் உள்ளார்ந்த மதிப்பை 150 என்று கணக்கிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அது தற்போது ரூபாய் 120 ஆக வர்த்தகம் செய்யப்படுகிறது. ரூபாய் 30 வித்தியாசம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை குறிக்கிறது. இது சந்தை நிலையற்ற தன்மை அல்லது மதிப்பீட்டில் உள்ள பிழைகளுக்கு எதிராக ஒரு இடையகத்தை வழங்குகிறது. மிஸ்டர் மார்க்கெட் அனாலஜி கிராஹாம் ஒவ்வொரு நாளும் பங்குகளை வாங்கவோ விற்கவோ வழங்கும் ஒரு கற்பனையான வணிக கூட்டாளியான மிஸ்டர் மார்க்கெட்டின் உருவகத்தை அறிமுகப்படுத்துகிறார். மிஸ்டர் மார்க்கெட்டின் மனநிலைகள் பகுத்தறிவற்றதாகவும் உணர்ச்சிவசப்படுவதாகவும் இருக்கலாம். இது நிலையற்ற பங்கு விலைகளுக்கு வழிவகுக்கும். மிஸ்டர் மார்க்கெட்டின் உணர்ச்சிகளால் திசை திருப்பப்படுவதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் சந்தை ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி கொண்டு விலைகள் உள்ளார்ந்த மதிப்பிலிருந்து கணிசமாக விலகிச் செல்லும் போது வாங்கவோ விற்கவோ முடியும் என்று கிராஹாம் கூறுகிறார். எடுத்துக்காட்டு, மிஸ்டர் மார்க்கெட் ஒரு இந்திய நிறுவனத்தின் பங்குகளை தினமும் வாங்கவோ விற்கவோ முன்வருவதை கற்பனை செய்து பாருங்கள். சந்தை உணர்வு பங்கு விலையை கணிசமாக குறைக்க காரணமாக இருந்தால் ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டாளர் மிஸ்டர் மார்க்கெட்டின் உணர்ச்சிகரமான ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி தள்ளுபடி விலையில் அதிக பங்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பை காணலாம். லாங் டர்ம் பர்ஸ்பெக்டிவ் முதலீட்டில் நீண்டகால கண்ணோட்டத்தை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை கிராஹாம் வலியுறுத்துகிறார். குறுகிய கால சந்தை ஏற்ற இறக்கங்கள் கணிக்க முடியாதவை, ஆனால் ஒரு நல்ல முதலீட்டின் அடிப்படை மதிப்பு காலப்போக்கில் மிகவும் நிலையானதாக இருக்கும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் சந்தை சத்தத்தால் குறைவாகவே பாதிக்கப்படுகிறார்கள், மேலும் கூட்டுத்தொகையின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் அவர்களின் முதலீடுகள் பல ஆண்டுகளாக சீராக வளர அனுமதிக்கிறது. எடுத்துக்காட்டு, இந்திய சந்தையில் ஒரு நீண்ட கால முதலீட்டாளர் பொருளாதார சுழற்சிகள் மூலம் தரமான பங்குகளை வைத்திருக்கலாம். குறுகிய கால சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவர்கள் நிறுவனத்தின் வளர்ச்சி திறனில் கவனம் செலுத்துகிறார்கள், குறிப்பாக உள்கட்டமைப்பு அல்லது தொழில்நுட்பம் போன்ற நீண்ட கால வாய்ப்புகளை கொண்ட துறைகளில் கவனம் செலுத்தலாம். டெஃபென்சிவ் இன்வெஸ்டிங் என்பது அதிக வருவாயை தீவிரமாக தொடர்வதை விட ஆபத்தை குறைப்பதில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியது. பல்வகைப்படுத்தல், நிலையான பங்குகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் ஊக முதலீடுகளை தவிர்ப்பது ஆகியவை முக்கிய கூறுகளாகும். தற்காப்பு முதலீட்டின் குறிக்கோள் மூலதனத்தை பாதுகாப்பதாகும், குறிப்பாக பொருளாதார வீழ்ச்சி அல்லது சந்தை திருத்தங்களின் போது. அதிகபட்ச வருவாயை பெறுவதை விட பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குமாறு கிராஹாம் முதலீட்டாளர்களுக்கு அறிவுறுத்துகிறார்.
எடுத்துக்காட்டு, பொருளாதார நிச்சயமற்ற தன்மையின் போது இந்திய சந்தையில் தற்காப்பு முதலீட்டாளர்கள் நுகர்வோர் பொருட்களின் துறை FMCG போன்ற நிலையான வருவாய் வழிகளை கொண்ட நிறுவனங்களின் பங்குகளை விரும்பலாம். பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த பங்குகள் குறைவாகவே பாதிக்கப்படுகின்றன. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இருப்புநிலை குறிப்பு, வருமான அறிக்கை மற்றும் பணப்புழக்க அறிக்கை உள்ளிட்ட ஒரு நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை கிராஹம் வலியுறுத்துகிறார். ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியம், லாபம் மற்றும் ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கு முதலீட்டாளர்கள் நிதி அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இந்த பகுப்பாய்வு தகவலறிந்த முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கான அடிப்படையை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு, நிதி அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்யும் ஒரு இந்திய முதலீட்டாளர் கடன், பங்கு விகிதம், வருவாய் வளர்ச்சி மற்றும் இலாப விளிம்பு போன்ற அளவீடுகளை பார்க்கலாம். உதாரணமாக, தொடர்ந்து குறைந்த கடன், பங்கு விகிதம் கொண்ட ஒரு நிறுவனம் நிதி ரீதியாக ஆரோக்கியமானதாக கருதப்படலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெக்குலேஷன். கிராஹம் முதலீட்டை ஒரு செயல்பாடு என்று வரையறுக்கிறார், இது முழுமையான பகுப்பாய்வின் போது அசலின் பாதுகாப்பு மற்றும் போதுமான வருவாயை உறுதி செய்கிறது. இது அடிப்படை பகுப்பாய்வின் அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு மற்றும் ஒழுக்கமான அணுகுமுறையை உள்ளடக்கியது. ஊகங்கள், மறுபுறம், குறுகிய கால சந்தை போக்குகளின் அடிப்படையில் பங்குகளை வாங்குவதும் விற்பதும் அடங்கும். இது பெரும்பாலும் உணர்ச்சிகள் மற்றும் சந்தை உணர்வுகளால் இயக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு இந்திய முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து முழுமையான பகுப்பாய்வு செய்த பிறகு அதன் பங்குகளை வாங்குவது ஒரு முதலீட்டைச் செய்வதாகும். இதற்கு மாறாக, நிறுவனத்தின் அடிப்படைகளை கருத்தில் கொள்ளாமல் குறுகிய கால சந்தை போக்குகளின் அடிப்படையில் மட்டுமே பங்குகளை வாங்குவது ஊகங்களில் அடங்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் சைக்காலஜி. பயம் மற்றும் பேராசை உட்பட முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் உளவியல் சவால்களை கிராஹம் ஒப்புக்கொள்கிறார். உணர்ச்சிபூர்வமான முடிவெடுப்பது, சந்தை வீழ்ச்சியின் போது பீதி விற்பனை போன்ற பகுத்தறிவற்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் உணர்ச்சி சார்புகளை சமாளிக்க ஒழுக்கத்தையும் பகுத்தறிவையும் வளர்க்கிறார்கள். நன்கு சிந்திக்கப்பட்ட முதலீட்டு திட்டத்தில் ஒட்டிக்கொள்வதும் குறுகிய கால சந்தை இயக்கங்களின் அடிப்படையில் மனக்கிளர்ச்சி முடிவுகளை தவிர்ப்பதும் இதில் அடங்கும். எடுத்துக்காட்டு, இந்தியாவில் சந்தை வீழ்ச்சியின் போது உணர்ச்சிவசப்பட்ட முதலீட்டாளர்கள் பீதியடைந்து தங்கள் பங்குகளை குறைந்த விலையில் விற்கலாம். புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள், இருப்பினும், சந்தையின் சுழற்சி தன்மையை புரிந்துகொண்டு அவர்கள் எப்போதும் ஒழுக்கத்தை பின்பற்றுகிறார்கள். சந்தை வீழ்ச்சியை வாங்குவதற்கான வாய்ப்பாக பார்க்க முடியும். தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். கிராஹம் முதலீட்டிற்கான ஒரு ஒழுக்கமான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறார், அடிப்படை பகுப்பாய்வு மற்றும் நீண்ட கால சிந்தனையில் கவனம் செலுத்துகிறார். இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் முதலீட்டாளர்கள் வெற்றிகரமான மற்றும் நிலையான செல்வ உருவாக்கத்திற்கான திடமான அடித்தளத்தை உருவாக்க முடியும். புத்தகத்தின் காலமற்ற ஞானம் முதலீட்டாளர்களை தொடர்ந்து பாதித்து வருகிறது, மேலும் சிறந்த முதலீட்டு உத்திகளில் ஆர்வமுள்ளவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. பெஞ்சமின் கிராஹம் பரிந்துரைத்தபடி இந்த கருத்துக்கள் கூட்டாக புத்திசாலித்தனமான முதலீட்டின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. இந்த கொள்கைகளை தங்கள் அணுகுமுறையில் இணைக்கும் முதலீட்டாளர்கள் பங்குச் சந்தையின் சிக்கல்களை கையாளவும் நீண்ட காலத்திற்கு செல்வத்தை உருவாக்கவும் சிறந்த நிலையில் உள்ளனர்.